கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தா இப்போ கல்யாணம் நடக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் போய் இப்போது ப்ரப்போஸ் பண்ணலாமா, ஓகே ஆகுமானா தாராளமாக இவங்க வந்து பண்ணலாம். அதுவும் கூட இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. 10ல் குரு இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், குரு வந்து குருவுடைய தன்மை என்னென்னா இருக்கிற இடத்துல இருந்து பலன் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பார். அந்த 10ஆம் இடம் பலம் குறையும். அதனால தான் பொறுப்புகள் அதிகமாகும். நிறைய மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. அதெல்லாம் கூட ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா அதன் பிறகு கன்னிராசியில் இருந்து யாருக்கு ஆல்ரெடி எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு இருக்காங்களோ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்து பிபி லோ ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஹை ஆகிறதுக்கோ நான் தான் காரணம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன், நான் இன்னொன்று படிக்க போகிறேன் அப்படின்றவங்க படிக்கலாம். நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வந்து இது போல் பார்ட் டைமாக படிக்கிறேன்ட்ருக்கேன் அப்படின்றவங்க படிக்கலாம். நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் படிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போகிறேன், அதை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா மலை கோவில்களுக்கு காலார ஏறி இறங்கி அங்கேயும் கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அது பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும், கிருத்திகை அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்றைக்கு முடிஞ்சாலும் பண்ணலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்கம்மா, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்றைய நிகழ்ச்சியில வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், அதுல குறிப்பா வந்து இப்ப திருமணம் சார்ந்து நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா வரன் தேடுறோம், ரொம்ப வருஷமா வந்து வரன் தேடுறோம், நிறைய பேர் வந்து நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த வருடமாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. சோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்குமா? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகம் கூடி வரக்கூடிய வருஷமாக தான் இருக்குது. அதில் நீங்கள் கேட்ட மாதிரி காதல் திருமணங்கள் வந்து கை கூடக்கூடிய அம்சம் இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம சில ராசிகளுக்கு சில நேரங்களில் பலன் சொல்லும்போது பெற்றோர்கிட்ட அந்த விருப்பத்தை அந்த விஷயத்தை விட்டுருங்க, நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம காதல் திருமணமே பண்ணிக்க கூடாதுன்றது தான் நினைக்கிறோம், சொல்கிறோன்ற மாதிரி நிறைய நேயர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் அது போல் கேட்டுலாம் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஜாதகத்தில் அதற்கான அம்சம் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம பர்சனலாக எதுவும் சொல்கிறதில்ல, இங்கே என்ன இருக்குமோ அதை சொல்லும். டாக்டர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் மேலே கோவப்பட முடியாதுல்ல. அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருஷம் காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. ஆமாம், அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாரு, முதல்ல லவ் ஓகே ஆகணும். அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஓகே ஆகணும், 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும். அது கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கு இவங்க அது நாள் வரைக்கும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து இது வராமல் சேர்ந்து இருக்கணும். அதை 2 சைட்லையும் இருக்கக்கூடியவங்க ஒத்துக்கணும். அடுத்தடுத்த நிலைகள் இருக்குது. அதனால் அதுக்கு நிறைய கிரகங்களுடைய தொடர்பு தேவைப்படுது. முதல்ல என்னென்னா 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சேரணும். 7ஆம் இடம் திருமணம், அந்த 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமும் 5ஆம் இடம் இருக்கும். ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் அதுக்கு 2 கிரகங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய சம்பந்தம் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும், அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கும். இது போல் கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆகுது. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க பிரிய நேரிடுது. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனி வந்து 7ல் இருக்கார், அவர் 5ஆம் அதிபதி தான். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அவருக்கு வீடு கொடுத்த குரு வந்து சாதகமாக இருக்கார். அதன் பிறகு அவர் பயிற்சியாகி வந்து அந்த ஸ்தானத்தையே பார்க்குறார், உச்சமாக இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். நிறைய தொடர்புகள் இருக்கிறது, அது இன்னும் கூட விளக்கமாக சொல்லிட்டு வரலாம். அதனால கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தா இப்போ கல்யாணம் நடக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் போய் இப்போது ப்ரப்போஸ் பண்ணலாமா, ஓகே ஆகுமானா தாராளமாக இவங்க வந்து பண்ணலாம். அதுவும் கூட இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நல்லா சேர்ந்து அந்யோன்யமாக இருக்கிறது, நல்லா ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறது, அந்த அம்சம்லாம் சிறப்பாக இருக்குது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டும் 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 கன்ஃபார்ம். அதுவும் பிடிச்ச மாதிரி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கன்னிராசிக்கு இந்த வருடம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? சரி, இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கோம், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம், இல்லை வேற வேலைக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், இந்த மாதிரியான புதிய முயற்சிகள் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா? வேலை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற வேலையை விட இன்னும் அடிஷ்னலாக நிறைய பொறுப்புகளை இவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும்.
ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும், நிறைய வேலைகள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்காக உனக்கு வந்து சேலரி வந்து ஹைக் பண்ணுறோன்றதை சொல்ல மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கறதெல்லாம் எடுத்துட்டு செய்யணும். செஞ்சு காட்டின பிறகு அவங்களே கொடுப்பாங்க, இல்லை இவங்க கேட்கலாம். ஆனால் வேலை கொடுக்கும்போதே இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த நேரம் இப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது இதுதான், இது நான் செய்ய மாட்டேன், இல்லை செய்யறதாண்டா அப்படியே கேட்கக்கூடாது. ஏன்னா 10ல் வந்து குரு இருக்க போகிறார். 10ல் குரு இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், குரு வந்து குருவுடைய தன்மை என்னன்னா இருக்கிற இடத்துல இருந்து பலன் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பார். அந்த 10ஆம் இடம் பலம் குறையும், அதனால தான் பொறுப்புகள் அதிகமாகும், நிறைய மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. அதெல்லாம் கூட ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா அதன் பிறகு இவங்க செய்யறத பார்த்துட்டு பர்மனெண்ட் ஆகிறது, ப்ரமோஷன் கொடுக்கறது, இந்த அம்சம்லாம் சிறப்பாக இருக்குது. பிஸ்னஸ் பற்றியும் கேட்டிங்க. பிஸ்னஸில் ஒரு விஷயம் அவங்க கவனமாக இருக்கணும். என்னென்னா வேலை ஆட்கள் வந்து சில நேரத்தில் இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வேளை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போது 10 பேரை வச்சு பண்ணுறேன், இல்லை 1000 பேரை வச்சு பண்ணுறேன், அது அவங்களுடைய சுயஜாதகம் சொல்லும். அப்போது இந்த வேலையாட்கள் திடீர்னு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதனால லாஸ் வந்துடக்கூடாது, பிஸ்னஸே ஆட்டம் காணணும், அந்த அளவுக்கு வரக்கூடாது. அப்போ அது போல் அந்த விஷயத்துக்கு ஒரு பிளான் பி வச்சுருக்கணும். வச்சுருந்தா உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகும். ஓகே. ஸோ இந்த வருடம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை என்னெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? எதுலலாம் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? இந்த வருஷம் வந்து இவங்க ஆரோக்கிய ரீதியாக கவனம் எடுத்துக்கணும்னு சொன்னால் நர்வ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து எடுக்கும்போதே வராது. கன்னிராசியில் இருந்து யாருக்கு ஆல்ரெடி எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு இருக்காங்களோ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்து பிபி லோ ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஹை ஆகிறதுக்கோ நான் தான் காரணம், என்னுடைய உணவு பழக்கம், இல்லை வந்து இந்த டிப்ரெஷன், வேலை டென்ஷன் அதனால் இருக்குன்னு அதெல்லாம் இவங்க வந்து குறைத்து கொள்ளணும். அப்போது பிபி இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து சரியான வைத்திய முறையை எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த செக்கப்புக்கெலாம் போயிட்டே இருக்கணும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயமும் கூட இருக்கிறது. காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் சன்லைட்டில் இருக்கணும். சன்லைட்லாம் அப்படியே சூரியனை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சன்லைட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாம், அப்படியே மெதுவாக உலாத்திட்டு இருக்கலாம். அதுபோல் அந்த சூரிய ஒளி காலை நேரத்தில் அவங்க உடலில் படணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆண்களாக இருக்கும்போது மேல் சட்டை இல்லாமல் கூட இருக்கலாம். பெண்களாக இருக்கும்போது ரொம்ப மெலிதான ஆடைகள் போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளே சேஃபாக பால்கனியில், டெரஸில் அது போல் இருக்கிறது. சன்லைட் படும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும். ஓகே. ஸோ கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு டைரெக்டாக ஃபுல் டைம் படிக்கிறத விட பார்ட் டைம் படிக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து சிறப்பாக இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன், நான் இன்னொன்று படிக்க போகிறேன் அப்படின்றவங்க படிக்கலாம். நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வந்து இது போல் பார்ட் டைமாக படிக்கிறேன்ருக்கேன் அப்படின்றவங்க படிக்கலாம். நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் படிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போகிறேன், அதை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆகணுன்ட்டு இருக்குது. நம்ம முதல்லையும் கூட அதான் சொல்லியிருந்தோம். அதை மாற்ற நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ண முடியாது, இல்லைன்னா அதில் சரியான பலன் கிடைக்காது. அதனால் இவங்க வந்து பார்ட் டைமாக படிக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து ஆன்லைனில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ்லாம் கூட இவங்க இங்கேருந்து படிக்கலாம். இல்லைன்னா போயிட்டு பார்ட் டைமில் ஒரு வேலை கூட கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கலாக போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை கூட இவங்க கற்றுக்கலாம். அந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் புது வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை இருக்கிற வீட்டை நாங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் அதெல்லாம் நடக்குமா சார்? இந்த காலத்தில் இவங்களுக்கு வீடு அப்படின்னு சொன்னால் புதுசு கிடையாது, செகண்ட் ஹேண்ட் வீடு தான். ஏற்கனவே ஒருத்தர் குடியிருக்கிற வீடு கட்டி 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய வீட்டை இவங்க வாங்குறதுக்காக போனாங்கன்னா அது அமைஞ்சிரும். அது வந்து நல்லாவே இருக்கும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எனக்கு இந்த வீடு செட் ஆகலை அதனால தான் வித்துட்டு போகிறோம், அது இவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய மனசில் அப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு செட் ஆகிடும். 4 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பார்க்கும்போது இவங்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க, இவருக்கு இவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு செட் ஆகலைன்னு அவங்களே யோசிப்பாங்க. அதுபோல் இவங்களுக்கு செகண்ட் ஹேண்டாக பழைய வீடுகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அந்த வீடை வாங்கி அப்படியே குடியிருக்கலாம். இல்லை பழைய வீடு வந்து டெமாலிஷ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது, 50 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதையும் கூட முழுசாக இடிச்சிடாமல் கொஞ்சம் அதை வந்து அப்படியே சரி பண்ணிக்கணும். அதை இடித்து தரமட்டம் ஆக்கிட்டு புது வீடு கட்டக்கூடாது, அதை வந்து அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது மூலியமா அவங்களுக்கு இந்த வருடம் இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கும்? கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த வருஷத்தில் முருகப்பெருமான் மலை மேலே இருக்கக்கூடிய முருகரை வந்து முடியும் போதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கணும். இந்த பரிகாரம் இவங்களுக்கு எப்படி லாஜிக்காக வரும் அப்படின்னு பார்க்கும்போது 7ல் சனி இருந்து இந்த ராசியை பார்த்துட்டே இருக்கார். அப்போ இவங்க காலார நடக்கணும். ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அப்படி போகணும், அப்படி கோயில் வாசலில் போய் அப்படியே கேபில் காரில் போய் இறங்கணும், சுவாமி பார்த்து திரும்பி அப்படியே ஏறட்டும், அது வந்து செய்யக்கூடாது. அப்போ மலை மேலே இருக்கிற கோவில்னா டைமிங் வந்து அதிகமாக எடுத்துக்கும், போகணும் திரும்ப இறங்கி வரணும். அதையும் கூட முடிஞ்சவங்கெல்லாம் அந்த மலைக்கு வந்து சாலை மார்க்கமாக கூட போகலாம், வாகனங்கள் போகணும், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நடந்தே ஏறுற மாதிரி பார்த்துக்கலாம். அது யாருக்கு முடியுமோ அவங்க.
அதுபோல மலை கோவில்களுக்கு காலார ஏறி இறங்கி அங்கேயும் கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது. அது பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும், கிருத்திகை அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்னைக்கு முடிஞ்சாலும் பண்ணலாம். ஏன்னா என்ன பண்றாங்கன்னா நெறைய பேர் இப்போ நான் முருகர் கோயில்னா கிருத்திகை தான் போணும். சஷ்டிக்கு தான் போணும். அப்படி அப்படி கிடையாது. முருகரே பாவம் கிருத்திகை, சஷ்டி தவிர மத்த நாள்லாம் காலியா இருப்பார் நெறைய இடத்துல. யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டே இருப்பார். அப்படி கிடையாது. 365 நாளும் எல்லா கோயிலுக்கும் போலாம். நமக்கு முடியிற அன்னைக்கு போனா நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும். நல்லா எல்லாத்தையும் பார்க்கலாம். கூட்டமும் இருக்காது. அதுபோல பலன் தரும். இன்றைய நிகழ்ச்சியில கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.